நல்ல ஆக்ஷன் ஏதாவது பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுவோம். அப்புறம் இந்த படத்தை வந்து மகாராஷ்டிரா சப்போர்ட் பண்ணுங்க. படம் வந்து நீங்க எல்லாரும் பார்த்துருக்கீங்க, இந்த ரிவ்யூ சொல்லியிருக்கீங்க. நீங்க தான் வந்து இந்த எப்படி நீங்க உங்களுக்கு என்ன ஆக்சுவலா ஃபீல் ஆச்சு, படத்தை நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்களோ அதை மக்களுக்கு நல்லபடியா சொல்லிக்கிறாரு. அந்த படத்தை ஒரு ஸ்டெப் மக்களுக்கு நீங்க ரீச் பண்ண வைப்பீங்க நான் நம்புறேன். நாங்க எல்லாரும் எங்க பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம். இன்னைக்கு உங்களோட ரிசல்ட்ஸ் சொல்லுங்க, படம் எப்படி இருந்துச்சு, என்ன பண்ணக்கூடாதுன்னு. அதே மாதிரி அப்பாவோட ஏஐ வந்துருக்கு படத்துல. நிறைய பேர் வந்து வீடியோஸ் எடுத்து போடுறாங்க, நிறைய பேர் பிடிச்சிருக்கு. ஸோ பார்க்காத ஆடியன்ஸ் நீங்கள் போய் அந்த தியேட்டரில் பாருங்க, அது கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த படம் நிறைய ஸ்ட்ரகிளை தாண்டி நிறைய பிரச்சனையை தாண்டி வந்திருக்கு. ஒரு வழியாக நாங்கள் தியேட்டருக்கு வந்துட்டோம். ஆடியன்ஸ் நீங்கள் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுவோம். இந்த பழைய தலைவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசமாக பேசி போட்டு தள்ளி வந்தது. அப்போ கருண் பாண்டி வந்து ஒரு கேட்டஸ் ஆரம்பிச்சு 20 இயர்ஸ் ஆகுது. சகாப்தம் மூலியமாக சண்முக பாண்டியில 2000 போட்டியில் இவருக்கு பெரிய தியாகம். இந்த பெரிய படம் சொல்ல வச்சு படம் பண்ணணும் ஒரு ஐடியா இருந்தது. அப்போ வந்து சொல்லும் போது ஏன் அந்த படத்தை நம்ம டிஸ்கிரிப்ஷன் பண்ணக்கூடாது ஒரு ஐடியா வந்து ஆரம்பிக்கும் போது ஆரம்பிச்சாரு. போக போக பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். எஃப்எம்எஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா தமிழ்நாட்டு எல்லா பார்க்கறதுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சண்முக பாண்டியுடைய ஃபைட் காட்சி வந்து மீண்டும் கேப்டனுடைய ஃபைட் அப்படியே வந்து ஞாபகப்படுத்த அந்த அளவுக்கு இருக்காது. என்னுடைய கட்சியிலும் சரி கேப்டனுடைய ரசிகர்கள் வந்து அந்த கேப்டன் வர இதே இடத்துல வந்து எல்லாம் கட்சியெல்லாம் பார்த்தா டைரக்டர் வந்து நல்லா அவருடைய அந்த கிளைமேக்ஸ் காட்சி வந்து நான் சிறப்பாக பண்ணியிருக்காரு. ப்ரொடியூசர் சரி டிபி அவர்களும் சரி தாஸ் அவர்களும் எல்லாமே வந்து கூட படம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ப்ரெஷ் ஒர்க் போட்டிருக்கோம், இதெல்லாம் பார்த்துருக்கீங்க. எப்படி கேப்டன் நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே போல என்னுடைய ஹீரோ யாரோ சொன்னாங்க ஒரு பேர் டைட் வச்சாங்க. அவர் டைட் வச்சிருக்காரு. இவர் வந்து கேப்டனுடைய பழைய நண்பர்கள், எனக்கு நண்பர். அவர் இளைய புரட்சி கலைஞர் டைட் வச்சிருக்காரு. அவருக்கு முக்கிய தெரிஞ்சிருக்கோம். அது உண்மையாகணும். அந்த டைட்டில் வந்து உண்மையாகணும். நிறைய படங்கள் வரணும். எப்படி கேப்டன் வந்து நிறைய படங்கள் நடிச்சு ஏழை மக்களுக்கு நல்ல மாதிரி பண்ணி கொடுத்தாரு. அந்த மாதிரி வந்து சண்முக பாண்டி நிறைய படம் நடிக்கணும். அந்த படத்தை வந்து மக்கள் சேர்க்க வந்து எனக்கு அப்பாவோட அந்த ஒரு பாடி டபுளை வச்சு பண்ணும்போது எனக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்தேன். இன்னைக்கு நான் செட்டில் ஒரு 2 வாட்டி அழுதேன். யாருக்குமே தெரியாது போயிருந்தேன். என்னால் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன் இன்னைக்குமே வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கும் போதே நான் அப்பாவோட ஸ்க்ரீனில் பார்க்கணும் அழுக ஆரம்பிச்சிட்டேன். அறியாமலே அழுக ஆரம்பிச்சிட்டேன். வெளியே வந்து ப்ரெஸ் கொடுக்கும்போது நானும் சரி அந்த கண்ட்ரோல் பண்ண எமோஷன் எனக்கு இன்னும் கஷ்டமாக தான் இருக்குது.
அப்பா எங்களுக்கு கூட இல்லையே, ஆனா மேல இருந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றாருன்னு ஒரு நல்ல நம்பிக்கையில நாங்க மூவ் ஆன் பண்ணி போயிட்டு இருக்கோம். அதுதான் சார், எங்களுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் சார் அது. ஏன்னா எல்லாருமே அப்பாவோட பாட்டு இங்க அங்கே எல்லாம் யூஸ் பண்றாங்க. ஆக்சுவலி இந்த பாட்டை வந்து நாங்க லவர் பந்துலையோ வேற எந்த படத்தையோ யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாங்கள் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிடுவோம். ஸோ இது நிறைய பிரச்சனை, நிறைய டிலேஸ் கழிச்சு படம் வந்ததுனால எங்களுக்கு டிலேவா வந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து அந்த பாட்டு தான் வைக்க போறோம்னாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்பா கிட்டேயும் அப்போ பர்மிஷன் கேட்டு அப்பா சரின்னாரு. அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டையே நாங்கள் உங்களுக்கு படத்துல ஜோடி இல்ல, அதை பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க? எனக்கு ஒண்ணும் இல்லைங்க, எனக்கு யானை படத்தை யானை கூட தான் அதுவே சார். அன்சிங்ல வந்து வடமாட்டோம்ல ஒரு தேனியே வர்றாங்க, அது வந்து அன்சிங்லா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன் செகண்ட் பார்ட்டுக்காக வச்சுட்டு வச்சிருக்கீங்களா? இல்ல எல்லாமே ஒரு போட்டோ வச்சு தேடி இருப்பாங்க, ஆனா அது வந்து எந்த வித டென்ஷனும் இல்லாம முடிச்சிருக்கீங்க. சார் நீ சின்ன ஒரு நெருடல் தலைவர் விஜயகாந்தோட ஒரே ஒரு டைலாக் மட்டும் வச்சுக்க, ரெண்டு டைலாக் வச்சிருக்கலாமே. பாசிட்டிவா வைக்கணும் அப்படின்னா கம்ப்ளீட்டா ஒரு போர்ஷனே வச்சிருக்கோம். தப்பு அதுக்கான ஒரு பட்ஜெட் இருக்கு, கரெக்டா பண்ணணும். எல்லா படத்துலயும் வந்து கேப்டன் நேம் தான் வைப்பாங்க. நீங்க ப்ரொஃபஸர் வச்சிருக்க காரணம் ஏன்னா கேப்டனுடைய ஐடென்டிட்டியே கேப்டன் தான். எல்லாம் இப்போ மற்ற படத்துல ஏஐல பாத்தீங்கன்னா கேப்டன் அப்படி நேம் போட்டு உள்ள இருந்து குரல் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். நான் ரமணா பத்தி பேசுறீங்க, அதுல ப்ரொஃபஸர் ரமணால வந்து ப்ரொஃபஸர்கிட்ட வளர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க ஒரு ப்ரொஃபஸர் அதுல ஒரு ஸ்டூடெண்டா நீங்க இமிடியேட் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டர் ப்ரொஃபஸர் லாஜிக்கா தான் இருக்கு. அதனால சினிமா யூனிவர்ஸ்க்குள்ள கனெக்ட் ஆகிற மாதிரி ஹீரோ சார் அந்த 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 ஆதிவாசி பெண்ணு கூடயாவது ஒரு டூயட் வச்சிருக்காங்க அவங்க இமேஜினேஷன்ல. ஏன்னா அம்மா ஏதாவது யாரையும் கட்டி பிடிச்சி நடிக்க கூடாது அப்படின்னு அதெல்லாம் ஒண்ணு இல்லை. ஓ அது இப்போ அவங்களோட நான் கட்டி பிடிச்சி டிவேட் பண்ணா கதையை விட்டு ரொம்ப வெளியே போயிருக்கேன். நான் யானையை தேடி போயிருக்கேன், நான் ஒன்றும் யாரையும் கட்டி பிடிச்சி ஆட போவோம். யானையை தேடி போனா அந்த இதுதான் கதைக்காக கொண்டு போனது. இந்த படத்துக்கு ஹீரோயின் வைக்க கூடாதுன்னோ இல்ல டியூயட் வைக்க கூடாதுன்னோ எந்த இன்டென்ஷன் கிடையாது. நான் வந்து என்ன கதைக்கு தேவையோ அதை தான் நாங்கள் எடுத்தோம், மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. சார் முதல் பாதியில கஸ்தூரிராஜா சாருக்கு இருந்த அந்த அளவுக்கு போர்ஷன் வந்து ஹீரோவுக்கு இல்லையா சார்? இல்ல சார், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஒரு கதையோட பிளாட்டா வந்து ஹீரோ வந்து சமாதானப்படுத்துற மாதிரி தான் இருக்கும். அவரு வந்து அந்த யானைக்கு மேல ஒரு பாண்டிங்க நம்ம சொல்லுங்கிறது தான் இல்ல. இன்னைக்கு படம் பார்த்துட்டு வெளியே வர நிறைய ஆடியன்ஸ் சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹீரோ கஸ்தூரிராஜாவா இல்ல சண்முக பாண்டியான்னு கேள்வி கேட்கறாங்க. இல்ல சார், கதைக்கு தேவைப்படும் போது நாங்க வைக்கணுங்கிறதுல வைக்கவே இல்லை. இந்த நரபலி வந்து தமிழ்நாட்டிலேயே ஏகப்பட்ட இடத்துல குழந்தைங்கள பெரியவங்க கொடுத்துருக்க அந்த காட்சி அமைப்பு இங்கேயே நடந்திருக்கு. ஒரிசாவில் போய் இந்த காட்சி அமைப்பு பண்றதுக்கு என்ன காரணம்? அது ஏனைய நரபலி கொடுக்க போறாங்கன்னு சொல்றது வந்து இதுவரை இந்தியாவில இது மாதிரி கேள்விப்பட்டதே இல்லை. நடந்த ஒரு விஷயம் தான் இப்போ வந்து ஒரு குழந்தைய கொடுக்குறாங்க, இந்த வரும்போது தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது அது வந்து பெருசா போகுது. லாரன்ஸ் நடிக்கிறதா நீங்க இந்த படத்துக்கு அனுபவங்களா இல்ல அவருக்கு எந்த கேரக்டர் கொடுத்துருந்தா இருக்கும்? இல்ல கருணாராமன் முயற்சிகள் போயிட்டு இருக்கு. டேட் இஷ்யூஸ்னால அது கரெக்டாக ஹீரோக்கு அடுத்த படம் அப்பா வந்து ஏற்கனவே இந்த படத்தை பார்த்து ஃபைட் எல்லாம் பார்த்தாலும் எந்த ஃபைட் இதில் ஓப்பனிங் ஃபைட்டும் அந்த பொட்டு வச்ச படம் வந்து ரெண்டு ஃபைட். ஏன்னா இந்த ரெண்டு ஃபைட் தான் நான் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல எடுக்கணும் கஷ்டம். இந்த ரெண்டு ஃபைட் தான் அப்பா பார்த்தேன். படம் செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஆனா இதே ஸ்டைல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு படம் வந்தது ஆரவ் நடிச்சு, படத்து பேர் ராஜ பீமா. ஏன்னா பாட்டும் பொட்டு வச்சு கொஞ்சம் கூட கதை வித்தியாசமே இல்லை. அதுலயும் நரபலி தான், அதுல மந்திரி
இதுல இன்னொரு வேலை கலந்து அப்ப அந்த டேரக்டர் அந்த படத்தை பார்க்கலையா? இல்ல சார், அது வந்து நான் இந்த படமும் ஆரம்பிச்சிருக்கேன் 2 வருஷம் ஆயிடுச்சு. இந்த படமும் ஆரம்பிச்சு 2 வருஷம் இல்ல அதுவும் அப்படிதான். கேஎஸ் ரவிக்குமாரும் வச்சிருக்காரு. கேஎஸ் அரசு மணி ரவிக்குமார் எனக்கு எப்படி சார் தெரியும்? இல்ல 2 டைரக்டருக்கும் ஒரே கற்பனை உதித்தது ட்ரூ இன்சிடென்ட் சார், ட்ரூ இன்சிடென்ட் நடந்த ஒரு ட்ரூ இன்சிடென்ட். அந்த டேரக்டர் வேற மாதிரி அனுப்பிக்கலாம், நான் வேற மாதிரி அனுப்பிக்கிறேன். ஹீரோ சார், இந்த கேப்டன் வந்து நடிகர் சிறுத்தை முன்னாடி சின்ன நடிகர் வளர்ந்து ஒரு ஆள். இந்த படத்தோட பப்ளிசிட்டி ஒரு கேப்டன் நடிகர் யாராவது சொன்னாங்க. இப்போ விஜய் சாருக்கு வந்து செந்தூர பாண்டி கேப்டன் அவர் எடுக்கணும். இந்த படத்துக்கு உங்களுக்கு ஏதாவது இல்ல எனக்கு சினிமால இருந்து எல்லாருமே நிறைய பேர் எனக்கு ட்வீட் பண்ணியிருக்காங்க. கார்த்தி சார் நிறைய பேர் வந்து எனக்கு ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கவுங்க யாரெல்லாம் ஹெல்ப் பண்றாங்களோ அவங்கவுங்க பப்ளிசிட்டி பண்ணிட்டு தான் இருக்காங்க. நாங்க சில பேர் கேட்டோம், அவங்களும் பண்ணாங்க. கேட்காம நிறைய பேர் பண்ணாங்க. சசிகுமார் சார் பண்ணாரு, முருகதாஸ் சார் சொல்லியிருக்காரு. நிறைய பேர் எனக்கு லைக் காலில் பண்ணி விஷ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் எனக்கு பர்சனல் மெசேஜ் பண்ணாங்க. அவங்களோட சோஷியல் மீடியாவையும் போட்டிருக்காங்க. படம் பார்த்து மம்மி என்ன சொன்னாங்க? அண்ணன் வந்து காலையில அழுதுட்டாரு, கூட நீங்க சார் அழுதுட்டீங்க. அம்மாவுக்கு வந்து படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அம்மாவுக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிட்டாங்க. அப்பாவை பார்த்தது வேற ஏன்னா நான் 10 வருஷம் கழிச்சு வரேன். அம்மா என்னை வீட்லயே இருந்து பார்த்துட்டாங்க. நான் வெளியே போகணும், நடிக்கணும்னு அவங்களுக்கு எவ்வளோ ஆசை எல்லாம் இருந்தது. அதெல்லாம் தாண்டி இருந்தாலும் நான் அப்பா கூட இருந்தாகணும், அந்த சுச்சுவேஷன் இருந்தனால அம்மாவுக்கு வந்து 10 வருஷம் கழிச்சு இந்த ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது அவங்கள அறியாம அவங்களும் அழுதாங்க. அண்ணனும் நானும் எதுக்கு அழுக ஆரம்பிச்சேன்னா, அப்பாவோட ஏஐ பார்க்கும்போது நான் தியேட்டர்ல அழுதுட்டேன். அதை அண்ணன் வெளியே பேசும்போது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் அதனாலதான் பின்னாடி அழுதுட்டு இருந்தேன். அண்ணன் என்ன பார்த்துட்டு அண்ணன் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுதான் அந்த ரீசன். அப்பாவை வந்து அந்த பாட்டுலையும் திருப்பி மக்கள் எல்லாரும் அப்பாவை கொண்டாடுறத பார்க்கும்போது எங்களால் அது ரொம்ப நல்லா இருந்தது. எங்களை மீறி ஹீரோ சார் அதே மாதிரி அப்பா வந்து ஃபர்ஸ்ட் லவ் படம் அம்மா படத்துல வந்து ஏதாவது ஒன்று எடுக்கணும்னு ஆசை இருக்கா? அதே போல 100வது படம் ஹிட்னு பாத்தீங்கன்னா ஒரே ஆக்டர் புரட்சி காலத்தில் ஏற்பட்ட கேப்டன் படம். அந்த படம் நீங்க நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது எனக்கு இப்போதைக்கு தெரியல. இப்ப நம்ம முருகதாஸ் சார் ஆடியோ லான்ச் நடிக்கிறதா இருந்தா உங்க அப்பா படம் எது நடிக்கிறதா இருக்குது? எனக்கு எப்பயுமே நான் சொல்றேன் 2 படம். ஒன்று ரமணா, சத்ரி. இந்த 2 தான் எனக்கு எப்பயுமே நான் சூஸ் பண்ணுவேன். முருகதாஸ் சார் அதை நாங்கள் நல்லபடி நான் எப்பயுமே மைண்ட்ல வச்சிருந்தேன். ஆடியோ லான்ச்ல அவரே சொல்லிட்டு போனாரு, எடுக்க ரமணா 2 நான் எடுக்க ரெடி, நீங்க ரெடி ஆகிட்டு வாங்கன்னாரு. அது நடந்தா வெல் அண்ட் குட். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஹீரோ சார் அப்பா வந்து ஃபர்ஸ்ட் லவ் படம் இந்த மாதிரி நான் இப்போதைக்கு சென்னை மட்டும் தான் பிளான் பண்ணிருக்கேன். ஸோ இன்னொன்று நான் டீமா உட்காந்து பூரா பிளான் பண்ணிட்டு அடுத்தடுத்து என்ன படம் அதெல்லாம் ஹீரோயின் அடுத்த படத்துல கொம்பு சீவின் பண்றேன். அந்த ஹீரோயின் இருக்காங்க. அது வந்து நம்ம பொன்ராம் சாரோட படம். அது கம்ப்ளீட்டா நீங்க பொன்ராம் சார் எப்படி ஒரு படம் கொடுப்பாரோ அந்த மாதிரி. இது அன்பு சாரோட படம். அன்பு என்ன வே அவர் ட்ரீட் பண்றாரோ அந்த மாதிரியான படம். அது பொன்ராம் சார் அவர் என்ன வேலை ட்ரீட் பண்ணிருக்கோ அந்த மாதிரி. அந்த காமெடி, ஆக்ஷன், ஃபன், ரொமான்ஸ் எல்லாமே அது. ஹீரோ சார் அப்பா வந்து நல்ல லவ் அம்மன் கோயில் கேட்காது அந்த மாதிரி படம்லாம் பண்ணிட்டு அப்புறம் ஃபேமிலி படம் மட்டும் அப்புறம் தான் ஃபைட்டு ஆக்ஷனில் நிறையா இறங்கினாங்க. அதனால தான் இன்னைய வரைக்கும் எங்ககிட்ட கேப்டனாகவே இருக்காங்க. நீங்கள் வந்து எடுத்தெடுப்புலேயே ஆக்ஷனில் இறக்குறீங்க. கொஞ்சம் லவ் படமும் பண்ணலாமா? எனக்கெல்லாம் இந்த படத்தில் உங்களை அப்பாவை பார்த்த மாதிரி இருக்கிறப்போ கொஞ்சம் லவ் இருந்திருக்கலாம்னு தோணுச்சு. பண்ணுவேன், கண்டிப்பாக பண்ணுவேன். 2 வருஷம் கழிச்சு இப்போ தான் முதல் படம் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்து வரும்போது லவ் வரும், காமெடி இருக்கும், எல்லாமே கலந்து தான் நான் பண்ண போகிறேன். ஆக்ஷன் ஹீரோ நான் இது வரைக்கும் நான் சொன்னது கிடையாது. நான் வந்து எல்லாமே நான் ட்ரை பண்ண போகிறேன். லவ் பண்ணுவேன். பொன்ராம் சார் கூட ஃபுல் அண்ட் ஃபுல் ரோல் காமெடி இருக்கும், லவ் இருக்கும், சின்ன ஆக்ஷன்ஸ் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது இன்னொரு டேரக்டர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அதை சைன் பண்ண உடனே அதை நான் சொல்கிறேன். அது வந்து ஒரு மாதிரி லவ் ஸ்டோரியாகவே போகும். ஸோ நான் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணுறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் நானும் பிளான் பண்ணலை. எனக்கு டேரக்டர் கதை சொல்கிறாங்க, எனக்கு பிடிச்சிருக்க கதைக்கு ஏற்ற மாதிரி நான் அது மாதிரி ஏன் இந்த படத்தில் அவ்வளோ அடர் தாடி முகம் பார்க்க நேரில் நல்லா இருக்கு, சார் மாதிரியே இருக்குது. இல்ல அது வந்து சசிகுமார் சார் ப்ராஜெக்டுக்காக வளர்த்த முடியும் தாடி. அந்த ப்ராஜெக்ட் டைம் ஆனனால அன்பு சார் வந்து அதுக்கு இல்ல நான் இந்த கெட்டப் அப்படியே எடுத்துக்கிறேன், முடியும் தாடி வெட்ட மாட்டேன்னு சொன்னதுக்காக அந்த இது அப்படியே பண்ணது. மற்றபடி அந்த படத்துக்காக வருஷத்துக்கு 10 படம் பண்ணுவீங்க. வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா சார் இந்த படத்துல அம்மா சென்டிமெண்ட்டுக்கு விஜய் படம். ஆமா அடுத்தது அதே கேப்டன் சினி கிரியேஷன்ல உங்களை வச்சு படம் பண்ணுவாங்களா சார்?
சார் அங்கிள் என்ன சொன்னாரு படம் பார்த்து? அங்கிள் என்ன சொன்னாரு? சார் இந்த படத்துல அம்மா சென்டிமெண்ட்டுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க. கேப்டன் அவர்களோட படம் திரையரங்குக்கு வரும்போது அம்மாவோட ஃபீலிங் எப்படி இருக்கும்? இன்னைக்கு நீங்க முதல் தடவை உங்களோட படத்தை தேட்டருக்கு போய் பார்க்க வரீங்க, அவங்களோட உற்சாகம் எப்படி இருக்கும்? அதுதான் சொன்னேன்ல, அம்மாவுக்கு வந்து இது வந்து ரொம்ப சந்தோஷமான நாள். நான் அம்மா வந்து அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இவ்வளோ சந்தோஷமா நான் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அம்மா நேற்று ஈவினிங் தான் ரொம்ப சந்தோஷமா நல்லா ஜாலியாக சிரிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச அம்மா நேற்று நைட்டு தான் ரொம்ப நாள் கழிச்சு நல்லா தூங்குனாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அம்மாவுக்கு வந்து இன்னைக்கு என் படம் ரிலீஸ் ஆனது அவ்வளோ ஒரு பெருமையான நாளாக அவங்க சண்முகம் சார், இந்த படத்துல நீங்க வந்து சம்பளம் வாங்காம தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அடையில தெரியும். இதுல சில பேர் முன்னாடி நிறைய பேர் வரல, சம்பளம் வரல, அவங்க பெரிய பிரச்சனைகள்லாம் நடந்ததுன்னு கேள்விப்பட்டேன். யூனியன் ஒன்று இருக்கு, அது பண்ணாமல் குரூப் ஓப்பன் ஆகும். இப்போ யார் எப்படி அந்த நியூஸ் வந்துச்சு தெரியல. அதுதான் செல்வமணி சார்னு ஒரு பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க. அப்படின்னா இந்த படத்தை ரிலீஸே பண்ணாலும் நாங்கள் அந்நியார் அந்நியார் பார்க்கணும் அம்மா. அதே மாதிரி உங்களுக்கு அந்நியார் எப்போ வரப்போறாங்க? டைம் தான் சார். நாங்கள் எதுவுமே யாருக்குமே வேணாம்னு சொல்றது இல்லை சார். நானும் ஏன் 8 வருஷம் படம் நடிக்கல, அது என் கையில் டைம் தான் சார். எப்போ டைம் கூடி வருதோ கண்டிப்பாக எல்லாமே நடக்கும். தேங்க்யூ.